Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மைச் செய்தி. சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான கௌதமியிடம் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நடிகை கௌதமியிடம் 2 மணி நேரம் இடி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 25 கோடிக்கும் மேலான சொத்துக்களை அழகப்பன் என்பவர் மோசடி செய்துவிட்டதாக நடிகை கௌதமி ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். கௌதமியின் புகாரின் பேரில் அழகப்பன் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. தற்போது இதுகுறித்து நடிகை கௌதமியிடம் 2 மணி நேரம் இடி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் வினோத் முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம். நடிகை கௌதமியின் சொத்துக்கள் மோசடி செய்த விவகாரத்தில் கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் 2 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை என்பதை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 125க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ்பெற்ற நடிகை கௌதமி இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது சொத்துக்களை மோசடி செய்யப்பட்டதாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்ட காவல்துறையினர் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக தனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் காரைக்குடியைச் சேர்ந்த அழகப்பன் என்பவர் சொத்துக்களை நிர்வகிக்க பொது அதிகாரம் கொடுத்திருந்திருக்கிறார். அப்போது அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் சிலர் அதை தவறாக பயன்படுத்தி சுமார் 25 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்ததாக நடிகை கௌதமி குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக கௌதமி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தனக்கு சொந்தமான 46 ஏக்கர் நிலத்தை விற்க அழகப்பனிடம் ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டு அபகரித்ததாகவும், இதே போன்று தான் திரைப்படங்களில் சம்பாதித்த வருமானத்தை முழுமையாக அபகரித்துள்ளதாகவும் ஏற்கனவே நடிகை கௌதமி குற்றம் சாட்டியிருந்தால். குறிப்பாக 2016-17 வருமான வரி மதிப்பீட்டில் 8.61 ஏக்கர் நிலத்தை விற்று கிடைத்த 11.17 கோடி ரூபாயை அழகப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 4.10 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்துவிட்டு மீதி தொகையை மோசடி செய்திருப்பதாகவும் அவர் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக இதனைத் தொடர்ந்து அந்த அழகப்பன் தொடர்பான வங்கிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது. பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவின் பேர்ல 65.31 லட்சம் ரூபாய் செலுத்திய பிறகு நடிகை கௌதமி வங்கி கணக்கெல்லாம் மீட்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அழகப்பன் என்பவர் தான் மோசடி செய்ததாக கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. அவர்கள் மீது சட்ட ரீதியான வழக்குகள் பதிவு செய்தும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. இந்த சூழல்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட நடிகை கௌதமி அளித்த புகாரின் அந்த விவகாரம் தொடர்பாக அழகப்பன் தொடர்புடைய பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை எல்லாம் சோதனை நடத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என நடிகை கௌதமிக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 மணி நேரம் சோதனை என்பது நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மோசடி செய்த விவகாரத்தில் ஏதேனும் எந்த மாதிரியான மோசடி செய்யப்பட்டது, உங்களிடம் எந்த மாதிரியான தகவல்கள் அவர் தரப்பிலிருந்து பரிமாறப்பட்டது, அழகப்பன் உங்களுக்கு எப்படி அறிமுகம் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜராகியிருந்தார். அவரிடம் 2 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில மீண்டும் எப்போது ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை அவர்களுக்கு தகவல் தெரிவிப்பார்களாம். அதன் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கௌதமியிடம் சொன்னதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில இவர்கள் தற்போது நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 2 மணி நேரம் ஆஜராகி அந்த விசாரணைக்காக அவர் ஒத்துழைப்பு வழங்கிவிட்டு தற்போது சென்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.